ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சப்பாத்தி வித் பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மாவு பிசைஞ்சு வச்சாச்சு, பன்னீர் எடுத்து வச்சாச்சு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, மிளகா, பட்டர், காஷ்மீரி மிளகாத்தூள், பாலில் முந்திரி ஊற வச்சு வச்சுருக்கேன், தேவையான அளவு கரம் மசாலா, தேவையான அளவு எண்ணெய். இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதுதான் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள். வாங்க, ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா சூடானதும் எடுத்து வச்சுருந்த பூண்டு எடுத்து போட்டுக்கோங்க. கூடவே இஞ்சி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. மிளகா நல்லா வதங்குற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். இப்போது அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஆக்சுவலி இந்த வீடியோ நாங்கள் மட்டும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற 2 பொண்ணுங்க இருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி நைட்டு டின்னர் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த வீடியோ எடுத்தோம். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் வதங்கினோன்னே அதில் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இந்த சைடு பன்னீரை நல்லா இந்த மாதிரி ஒரு தவாவில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி கடாய் வச்சு அதில் தேவையான அளவு பட்டர் ஊற்றிட்டு அது கூடயே கொஞ்சம் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து நைட் டின்னர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தியும் பன்னீர் மசாலாவும் பிளான் பண்ணோம். ஸோ எல்லோரும் சேர்ந்து தான் செஞ்சிட்ருக்கோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன வயசில் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் சேர்ந்து அவங்கவுங்க வீட்டிலேருந்து மிளகாத்தூள் எடுத்துகிட்டு வர்றது, காய்கறி எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு எல்லோரும் ஒன்று எடுத்துகிட்டு ஒரு கூட்டாஞ்சோறு மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து இப்படி செய்கிறோம். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டும். காஷ்மீரி சில்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம வதக்கி அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி கலந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாரெல்லாம் சின்ன வயசில் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கூட்டாஞ்சோறெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க, அவங்கவுங்க வீட்டிலேருந்து காசு எடுத்துகிட்டு இல்லை காய்கறி எடுத்துகிட்டு கூட்டாஞ்சோறு செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சுருங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஊற வச்சுருந்த பாலையும் முந்திரி பருப்பையும் அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் ஆட் பண்ணி ஒரு வாட்டி கொதிக்க விடுங்க. கலரே நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சின்ன வயசில் அந்த மாதிரி கூட்டாஞ்சோறு செஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சமாக செஞ்சாலும் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கஸ்தூரி மேத்தி இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல விட்டுருங்க. எங்கள்கிட்ட இருந்துச்சு, அதனால் நாங்கள் கொஞ்சமாக போட்டிருக்கோம். அதில் லைட்டாக கொதிக்க விட்டுட்டு கிண்டி விட்டுட்டு இறக்கி வச்சுக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது சப்பாத்தி போட்டுட்ருக்கோம். இப்போ பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி ஆகிட்டு நல்லா பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. டேஸ்ட்டாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். சப்பாத்தியும் ரெடி ஆகிட்டு இப்போ எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் நல்லா வந்திருக்கு. டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் சான்ஸ் கிடச்சிதுன்னா எல்லாரோடையும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.